பசுவுக்கு நாம் தண்ணீர் தான் கொடுக்கிறோம், பசுவிற்கு நாம் தண்ணீர் தான் கொடுக்கிறோம், அது நமக்கு பால் கொடுக்கிறது. பாம்புக்கு நாம் பால் கொடுக்கிறோம், ஆனால் அது விஷம் கொடுக்கிறது. யார் எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருக்கிறார்களோ அதை சமூகத்துக்கு சரியாக தருவார்கள். நம்முடைய மாணவர்கள் சரியானவர்கள். நீங்க முதல்ல நம்புங்க. நல்ல பிள்ளைகள் நல்லதைத்தான் பார்ப்பார்கள், நல்லதைத்தான் சமூகத்துக்கு தருவார்கள். முதல் நம்புங்க பெத்த பிள்ளைங்களை. எங்களை நீங்களே நம்பலன்னா எப்படி ஊர்ல உள்ளவங்க நம்புவாங்க? நம்புங்க. நம்பிக்கை அதானே எல்லாம். சார், ஒரு பசு மாடை பால்காரர் ரோட்டு வழியா கூட்டு வந்தார். திடீர்னு அதுக்கு என்ன ஆகி போச்சோ, நடு ரோட்ல படுத்துக்கிட்டு வரவே மாட்டேன்ருச்சு. உடனே அந்த வழியா ஒரு போலீஸ்கார் வந்தார், லத்தி எடுத்து மிரட்டினார். எந்திரிச்சு வர்றியா இல்லையா, நகர்றியா இல்லையா, அது பாட்டுக்கு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஐஸ்கார் வந்தார், ரொம்ப அன்பா பேசி பார்த்தாரு. கொஞ்சம் நகலுமா, கொஞ்சம் நகலு, அப்படியே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மல்யுத்த வீரர் வந்தார், வெந்திச்சு போறியா இல்லையான்னு கயிறை பிடிச்சி இழுத்தாரு, நகரவே இல்லை. நம்ம சன்பீம் ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன் வந்தான், ரோட்டோரத்தில் இருக்கிற புல்லெல்லாம் கொஞ்சம் பறிச்சு அதுக்கு முன்னாடி காட்டிக்கிட்டே நடந்து போனான், பசு பின்னாடியே போயிடுச்சு. எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருப்பவர்கள் மாணவர்கள். ஒரு கத்தி அம்மா கையில கிடைச்சா காய்கறி நறுக்குவாங்க, அதே கத்தி கசாப்பு கடைக்காரர்கிட்ட கிடைச்சா அவர் ஆட்டை நறுக்குவாரு, அதே கத்தி கொலைகாரன் கையில கிடைச்சா அவர் ஒரு உயிரை கொலை செய்து எடுத்து விடுவார், அதே கத்தி மருத்துவர் கையில கிடைச்சா ஒரு உயிரை காப்பாற்றுவார். மாணவர்கள் கையில் இருக்கிற ஊடகம் மருத்துவர்கள் கையில் இருக்கிற கத்தியை போல பாதுகாப்பானது, பரிசுத்தமானது, பயன்பாடு மிக்கது, அது பயங்கரமானது இல்லை என்று சொல்லி ஊடகங்கள் துணைதான் செய்கின்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.